Group shortcut Control G, ungroup shortcut Control U. குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் செய்யறதுக்கும், கலர் சேஞ்சஸ் செய்யறதுக்கும், அலைன்மெண்ட் செய்யறதுக்கும் குரூப், அன்குரூப் கமாண்ட் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. நம்மளோட டிசைன்ஸில் இதை அப்ளை செஞ்சு நம்மளோட ஒர்க்கை குயிக்காக முடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையுங்க பாக்ஸுக்கு சென்டர் அலைன்மெண்ட் செய்யணும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு செலக்ட் செஞ்சுக்கலாம். ஷிஃப்ட் கீ பிடிச்சி ரெண்டாவது பாக்ஸ் செலக்ட் செஞ்சுக்கலாம். ஹரிசாண்டல் சென்டருக்கு ஷார்ட்கட் C கொடுக்குறேன். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் சிங்கிளாக இருந்தங்காட்டி அந்தந்த டெக்ஸ்ட்டுக்கே அலைன் ஆயிடுச்சுங்க. இப்போது அன்டூ கொடுக்குறேன். கண்ட்ரோல் இசட்டுங்க. இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் செய்கிறேங்க. பாருங்கள், கீழே ஸ்டேட்டஸ் பாரில் 21 ஆப்ஜெக்ட் செலக்டன்னு வருது. இதை குரூப் செய்கிறேங்க. அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் G கொடுக்குறேன். பாருங்கள், குரூப் ஆஃப் 21 ஆப்ஜெக்ட்ஸ்னு வந்துருச்சு. இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. அதுக்குள்ளே 21 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு அங்கே மென்ஷன் செய்கிறாங்க. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுட்டுங்க, ரெண்டாவது இந்த பாக்ஸை செலக்ட் செஞ்சுட்டு ஷார்ட்கட் C கொடுக்குறாங்க. சென்டர் ஆயிடுச்சு. ஸோ குரூப்பினோட யூசேஜ் இதாங்க. இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் செய்யணுங்க. செலக்ட் செஞ்சோம்னா குரூப்பாக இருக்கனால எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சுங்க. அன்குரூப் கொடுக்கறதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் Uங்க கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் செலக்ட் செஞ்சோம்னா தனித்தனியாக செலக்ட் ஆகுங்க. இந்த 10ங்கிற நம்பரை செலக்ட் செய்யணுங்க. செலக்ட் செஞ்சோம்னா குரூப்பில் இருக்கனால அது அன்குரூப் கொடுத்துட்டு மறுபடியும் செலக்ட் செய்கிறேங்க. அந்த டெக்ஸ்ட்டும் ஒரு குரூப்பில் இருக்குது, மறுபடியும் அன்குரூப் கொடுக்குறாங்க. அதுவும் குரூப்பில் இருக்குது, மறுபடியும் அன்குரூப் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் குரூப்பில் இருக்குது, மறுபடியும் அன்குரூப் கொடுக்குறேன். இப்போ தான் செலக்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த தடவை கொடுக்குறது பதிலாக ஒரே கமாண்ட் அன்குரூப் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்கு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் செஞ்சுட்டுங்க, ஸ்டேட்டஸ் பாரில் அன்குரூப் ஆல்னு இருக்கும். சில கமெண்ட்ஸ்க்கு குரலால் ஷார்ட்கட் இருக்காதுங்க. நம்ம அதை அடிக்கடி பயன்படுத்துறதுனால நாமளே ஷார்ட்கட் கிரியேட் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு நம்ம சேனலில் அசைன் ஷார்ட்கட்னு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் செஞ்சுருப்பேன். அதை பார்த்து உங்களுக்கு தேவையான அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு ஷார்ட்கட் கிரியேட் செஞ்சுக்குங்க. இதுக்கு இப்போ ஷார்ட்கட் கண்ட்ரோல் 3 அசைன் செஞ்சுருக்கேங்க. நான் கண்ட்ரோல் 3 கொடுக்குறேன். ஒரே கமெண்டில் அன்குரூப் ஆயிடுச்சுங்க. இந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்லைங்க பர்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு ஏரியாவுக்கு மட்டும் கலர் கொடுக்கறதுக்குங்க ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுக்கணும். இப்போ அந்த தீபத்துக்கு மட்டும் நான் மஞ்சள் கலர் கொடுக்கணும். கண்ட்ரோல் கீ பிடிச்சி அதில் ஒரு கிளிக் செஞ்சோம்னா அந்த தீபம் மட்டும் செலக்ட் ஆயிருங்க. அதில் மஞ்சள் கலர் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவருக்கு மெஜந்தா கலர் கொடுக்கணும். அந்த ஃப்ளவர் கிளிக் செஞ்சோம்னா அது செலக்ட் ஆயிருங்க. அதுக்கு மெஜந்தா கலர் கொடுத்துடலாம். கண்ட்ரோல் கீ பிடிச்சி ரேஸில் கிளிக் செஞ்சால் செலக்ட் ஆயிருங்க. அதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துடலாம். வெளியில் கிளிக் செஞ்சுட்டுங்க, திருப்பியும் இது செலக்ட் செஞ்சு நவுத்துறாங்க. ஸோ ஒரே ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ குரூப் ஆஃப் 20 ஆப்ஜெக்ட்ஸுங்க. ஸோ ஒரு குரூப்பில் இருக்கிற பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் தனியாக செலக்ட் செய்கிறதுக்கு கண்ட்ரோல் கீ பிடிச்சு நம்ம ஈஸியாக அதை எடிட் செஞ்சுக்கலாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. 11ங்கிற நம்பர் மட்டும் எடிட் செய்யணுங்க. செலக்ட் செய்கிறோம். குரூப் ஆஃப் 24 ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்குங்க. கண்ட்ரோல் கீ பிடிச்சி 11ல் இன்னொரு கிளிக் செஞ்சோம்னா அது மட்டும் செலக்ட் ஆயிருங்க. இந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறப்போ ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆச்சுன்னா அதனோட செலெக்ஷனில் அந்த பவுண்டிங் பாக்ஸு ரவுண்டாக இருக்குங்க. நார்மலாக செலக்ட் செஞ்சோம்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். குரூப்பில் இருக்கிறப்போ செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரவுண்டாக இருக்குங்க. இதுதான் ஐடென்டிஃபிகேஷனுங்க. செலக்ட் ஆயிடுச்சு, வேணுங்கிற மாதிரி நீங்கள் எடிட் செஞ்சுக்கலாங்க. ஸோ குரூப், அன்குரூப் உங்களோட டிசைன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இது நிறைய ப்ராக்டிஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.